இவர் இந்த பெருமைக்கு தான் இந்தியன் எக்ஸ்பிரஸ் தலையில வச்சு படிச்சிருக்கு. நான் வந்துட்டேன். நான் வந்தவொடனே சும்மா இருக்க வேண்டியதானே. வாடாங்க, நான் அவ்வளோதானே. நான் போனேன், சொந்தக்காரனாச்சா. அப்படி சொன்னேன், எதுக்குடா நீ இதெல்லாம் படிக்கிற நான் கேட்குறேன். உனக்கு எதுக்குடா இங்கிலீஷு பற்றியில் இதுதான் பாடம். உனக்கு எதுக்குடா இங்கிலீஷு? அந்த வாழைப்பழ கடை இருக்கு பாரு, அங்கே தானே தினத்தந்தி வருது, அதை வாங்கி போடுறா அப்படின்னா. தினத்தந்தி நல்ல பத்திரிகை, அமரர் ஆதித்தனாருடைய இலக்கிய விருது பெற்றவன் நான். அந்த பத்திரிகை நான் வந்து வணங்குறேன். சாதாரண மக்களுக்கு விழிப்புணர்ச்சியை தந்த மாபெரும் பத்திரிகை. ஆனால் அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அதில் தானே சிந்துபாத் கதை வருதுன்னா. எனக்கு ஒரு சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கதைன்னா அது முடியணுமா இல்லையா? முப்பது வருஷமா ஒரு கதை வந்துகிட்டே இருந்தேன். சிந்துபாத் காதுக்குள்ள புதன்கிழமை வந்து பாம்பு போகுது, வியாழக்கிழமை வந்து வெளியில் வருது, வெள்ளிக்கிழமை திரும்பி போய் சனிக்கிழமை காது வழியாக வந்துடுதுன்னா வாய் வழியாக வந்து காது வழியாக போய், காது வழியாக வந்து வாய் வழியாக போய், பாம்புக்கு வலிக்குதோ இல்லையா, நமக்கு வலிக்குதோ இல்லையா? இந்த வருத்தம் எனக்கு உண்டு. பத்திரிகை மேலே எனக்கு மரியாதை உண்டு. அவரே எனக்கு ரொம்ப வேண்டியது. அன்னைக்கு அவன் அப்படி சொன்னான். என்ன வார்த்தை சொன்னா? சிந்துபாத் கதை படிடான்னு. அப்ப என்ன? சிந்துபாத் கதை படிக்கத்தான் நீ தகுதி உடையவன் என்ற சொன்னான். நான் மனசுல வச்சேன், ஒரு காயத்தை உண்டாக்கி இருக்கிறான். சிந்துபாத் கதை படிக்கத்தான் நான் தகுதி படைத்தவன் என்று நீ பேசி இருக்கிறாய். ஒரு நாள் வரும், அன்றைக்கு உனக்கு நான் ஆரென்று காட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு போனேன். அன்று தொடங்கி ஆங்கிலம் பயின்றேன். பின்னாளில் சென்னை பல்கலைக்கழகத்தில் நான் ஆங்கில நாவலன் என்று விருது பெற்ற போது பாராட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. அன்றைக்கு அதே உறவினர் சென்னையிலே மருந்து கடை அதிபராக இருந்தார். அவரை அழைத்து போனேன். அழைத்து சென்று எனக்கு பாராட்டு விழா நடந்தபோது முன்வரிசையிலே உட்கார வைத்தேன். முன்வரிசையிலே உட்கார்ந்து எல்லோரும் கைதட்டினார்கள். ஆனால் எல்லாரும் கைதட்டி முடிந்த பிறகும் கூட இவர் தட்டி கொண்டே இருந்தார். தட்டிய கரங்கள் நிற்கவில்லை. நான் தான் சொன்னேன், கைவலிக்க போகிறது, நிறுத்தி விடுங்கள் என்று. அப்போது கவனப்படுத்தினேன். நினைவிருக்கிறதா? சின்ன வயதில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை உங்களிடத்திலே கேட்டு நான் நின்றது என்று. அவருக்கு நினைவில்லை. அருமை பெரியோர்களே, நண்பர்களே, இதுதான் வாழ்க்கை. ஈட்டி பிடித்து குத்துகிறவனுடைய கரத்தில் வடு மறைந்துவிடும். ஆனால் குத்தப்பட்ட இதயத்தில் மாத்திரம் இரத்தம் வடிந்து கொண்டே இருக்கும். இதுதான் வாழ்க்கை. இன்றைக்கு என்னுடைய அருமை சகோதரர் அமீத் அவர்கள் சொன்னார்கள், இத்தனை நூல்களை எழுதியிருக்கிறார் என்று. எழுதலாம், ஒன்றும் தவறில்லை. நம் நாட்டில் படிக்கிறவர்கள் கூட இப்போது குறைந்து கொண்டே வருகிறார்கள். அன்னைக்கு கொஞ்சம் பேர் பார்க்க வந்தேன். என்னடான்னு கேட்டேன். திருநெல்வேலி பிள்ளைங்க, நாங்கெல்லாம் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கிறோம், ஊருக்கு போகிறதுக்குனால உங்களை பார்க்கலான்னு வந்தோம்னா. அப்படியான்னு கேட்டேன். கையில் ஒரு தாள் வச்சிருந்தான். என்ன தம்பின்னு கேட்டேன். இல்லை ஒன்றும் இல்லை, நாங்கள் போகிற போது சென்னையில் பார்க்க வேண்டிய இடங்கள்னு எழுதியிருந்தான். சென்னையில் பார்க்க வேண்டிய இடங்கள்னு போட்டு அதில் எழுதியிருக்கான். 1 அண்ணா சமாதி, 2 மிருக காட்சி சாலை, 3 வலம்புரி ஜான்னு எழுதியிருந்தான். எனக்கு அதில் என்ன மகிழ்ச்சின்னா, 3ஆவது அதில் வச்சிருக்காங்க. நம்மள மிருகத்துக்கு எடுத்தாப்புலையாவது வச்சிருக்காங்க இல்லையா? நான் அவங்ககிட்ட கேட்டேன், தம்பி என்ன படிக்கிறீங்களா தம்பி? என்ன படிக்கிறோன்னா? இல்லை படிக்கிறீங்களான்னா அதை கேட்கல, வாசிக்கிறீங்களா, புத்தகங்கள் வாசிக்கிறீங்களான்னு. ஏன்னா நிறைய புத்தகம் கையில் வச்சுருந்தான். ஏன்னா அப்படி வச்சுருக்கோம், நிறைய பேர் வாசிக்க மாட்டான். வச்சிருப்பான் அப்படி. வாசிக்கிறோன்னா எப்போன்னா? ஒவ்வொரு நாளும் வாசிப்போம்னா. அதுதான் எப்போம்னா அவனுக்கு கோபம் வந்துடுது. நீ சும்மா போட்டு அவனை போட்டு அவன் தான் வாசிக்கிறோம்னா விட்டுற வேண்டியதானே, நீ தான் விட மாட்டீங்களே. எப்போ வாசிக்கிறீங்கன்னு உடனே தினமும் வாசிக்கிறாங்க. தினமும் எப்போன்னா? ராத்திரி. என்ன ராத்திரி எப்போன்னா? தூங்குறதுக்கு முன்னால. என்ன ஏன்னு? அப்பதான் தூக்கம் வரும்னா. தூங்குறதுக்காக வாசிக்கிறது. எது சிறந்த புத்தகம் என்றால், ஒரு புத்தகத்தை புரட்டி புரட்டி தூங்க வேண்டும் என்று நாம் முயற்சிக்கிற போது எந்த புத்தகம் நம்மை புரட்டி புரட்டி விழித்துக் கொள்ள பண்ணுகிறதோ அதுதான் சிறந்த புத்தகம். அதிலிருந்து படிப்பினையும் பாடம் நமக்கு வேணும்.
அப்படி வந்து புத்தகங்களை தேடி நாம் படித்து வாழ்க்கையில் வர வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு வந்து வர்றோம். நீ சொல்ற இவ்வளோ புத்தகம் எழுதியிருக்கோன்ட்டு ஆரம்பம் என்ன, ஒரு பத்திரிகையில் போய் நான் எழுத போனேன், முதல் கட்டுரை எழுதிட்டு போகிறேன். நம்ம ஊரில் விடுவானா, எனக்கு அதுதான் சார் கிளி ஜோசியனை பிடிக்கும். எல்லாரும் சொல்கிறான் எல்லாம் பகுத்தறிவுக்கு விரோதம்ங்கிறான். நீ பெரிய பகுத்தறிவுவாதியா? நான் தான் பகுத்தறிவுவாதி. கிளி ஜோசியன் தான் உலகத்தில் சிறந்தவன். ஏன் தெரியுமா? அவன் ஒருத்தன் தான் நம்பிக்கையை நாளானாவில் கொடுக்குறாங்க. நம்ம ஊரில் எதையாவது கேட்டீங்கன்னா ஆகாது, நடக்காது, முடியாது, இயலாது. எதை கேளு, அதெல்லாம் நடக்காது சார். சார் இவர் நல்லா கவிதை எழுதுவார் சார், நல்லா வருவார், அதெல்லாம் வர முடியாது சார், அது நடக்காது சார், இதே சொல்லுவான். கிளி ஜோசி என்னைக்காவது சொல்லுவானா? அவன் சொல்றது எவ்வளவு இனிமையா இருக்கு பத்தில. அம்மை திளம்பு விழுந்த பெண் உட்கார்ந்து நாலனாவை கொடுத்துட்டு எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும் பாரும்பா. கிளியை வந்து வெளியில விடுவான். அப்படியே அப்ப அந்த கலை உலகம் அமெரிக்காவில் கூட இல்லையா? ஒரு கிளி சொன்னபடி கேட்குது, நம்ம சொன்னபடி எதுவுமே கேட்கறது இல்லை, கிளி கேட்குது. நாலனா வாங்கிட்ட உடனே சீட்டை எடுத்து கொண்டு கொடுக்கும். கொடுத்த உடனே அந்த கேள்வியை பாருங்க, நீங்க அங்கதான் படிக்கணும் பாடம். எனக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதான்னு கேட்க மாட்டான். ஏன்னா அந்த பதில அவன்கிட்ட விடுறதுக்கே விரும்பல. எப்போ ஆகும்னு தான் கேட்பான். ஆகும்னு எனக்கு தெரியும், எப்போட ஆகும்னு. உடனே அவன் ஒரு இதை படிச்சுட்டு தை பிறந்தால் வழி பிறக்கும்னு முடிச்சிருவான். தை பிறந்தால் வழி பிறக்கும்னு அவளுக்கு ஒரு மகிழ்ச்சி. சரி, அவன் என்ன சொல்லுவான், அம்மா உனக்கு ராமர் மாதிரி ஒரு மாப்பிள்ளை வருவாருமா அப்படின்னு மகிழ்ச்சியா சொல்லுவான். நாளனா கிடைச்சிருது இல்லை. உடனே நம்மால் என்ன பண்றான், பக்கத்தில் இருந்துகிட்டு ராமர் மாதிரி மாப்பிள்ளை வருவார் என்று சொன்னால் இவளை கவர்ந்து போக ஒரு ராவணன் வருவான் என்கிற பொருள் உள்ளே இருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வதில்லை. உன்னை யார் இதெல்லாம் கேட்டதுன்னு? உன்னை யார் கேட்டது? நம்பிக்கை விளக்கை நாட்டில் ஏற்றவே விட மாட்டான். அடிப்படையில் நான் இன்னைக்கு சொல்வதெல்லாம் கட்டுரை எழுதிட்டு போறேன், கொடுத்தேன் கொண்டு போய். ஒருத்தர் உட்கார்ந்து அரசர் மாதிரி உட்கார்ந்துருக்காரு அந்த அலுவலகத்தில். பத்திரிகை பேரை சொல்லக்கூடாது. நான் பணிவா வந்து இப்போ கொடுத்தேன். அப்போ நான் சட்டக்கல்லூரியில் முதலாண்டு அப்பதான் சேர்ந்துருக்கேன். இந்த முதல் கட்டுரை கொண்டு கொடுத்த உடனே அப்படி மேலுங்களை என்னை பார்த்தான். பார்த்த பார்வையிலே நான் ஒன்றுலாம் போனேன். அப்படி பார்த்துட்டான் ஒரு பார்வை. நீ எல்லாம் வந்து ஒரு கட்டுரை எழுதிக்கிட்டு உனக்கெல்லாம் இது அவசியமா? கேட்கல, பேசாமல் பேசுகிற பேச்சு. அப்படி ஒரு பார்வை பார்த்தான். அப்போ நான் என்ன பண்ணேன், அவன்கிட்ட பேச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக, சார் வந்து இந்த டெலிஃபோன் ஒன்று பண்ணணும் சார் அப்படின்னு. அவன் அழகா தமிழில் சொன்னான், தொலைபேசி வேலை செய்யாது. சொல்லிட்டு என்ன பண்ணா, அந்த தொலைபேசி எடுத்து பேசினான். ரெண்டாவது அவமானம். என்னை உட்காருன்னு அவன் சொல்ல. அப்புறம் நான் கேட்டேன், கட்டுரை வருமா சார்? என்ன கண்டிப்பாக போட்டுடுறேன்னா. 3 மாசமாச்சு வரவே இல்லை. ஒரு நாள் சந்திச்சு கேட்டேன், போட்டுறேன்னு சொன்னீங்களே என்ன? போட்டுட்டேன்னா எங்கன்னு எனக்கு பிறகுதான் தெரியும். குப்பை தொட்டில் போட்டான். அதைத்தான் அவன் போட்டுட்டேன்னே சொல்லியிருக்கான். இவனை பழி வாங்கணும்னு முடிவு பண்ணேன். இதுல ஒரு பாடம் கிடைத்தது. என் கட்டுரையை போட மாட்டேன் என்று சொன்னவனை பழிவாங்க வேண்டும் என்று முடிவெடுத்தேன். ஒரு நாள் வந்தது, எழுதினேன், என்னை நானே தேய்த்தேன், வளர்த்து கொண்டேன். விளைவு என்ன ஆயிற்று என்றால், அதே மனிதன் ஒரு புத்தகத்தை எழுதிவிட்டு பெயர் சொன்னால் கூட கண்டுபிடித்து விடுவீர்கள். ஆகவே நான் பெயரை விட்டு விடுகிறேன். அவள் இப்போது உயிரோடும் இல்லை. அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு ஒரு கோடை வெயிலில் என்னிடத்திலே வந்தார். அவர் சொன்னார், நீங்கள் அணிந்துரை எழுதினால்தான் இந்த புத்தகம் விற்கும் என்கிறார் அச்சகத்தார் பதிப்பாளர். அணிந்துரை தர வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் என்றார். இந்த சம்பவம் நடந்ததற்கும் அவர் என்னிடத்தில் வந்ததற்கும் இடையில் ஓடியவைகள் 2 வருடங்கள் தான். இதுதான் மனித வாழ்க்கை. அவரை நான் அவமானப்படுத்தாமல், கேவலப்படுத்தாமல் அணிந்துரை எழுதி வணக்கம் செலுத்தி அனுப்பினேன். காரணம், அவன் எழுத்தாளன் என்கின்ற என் சாதியை சார்ந்தவன் என்கிற ஒரே காரணத்திற்காக. வாழ்க்கையில் இதுதான் பாடம். எவரையும் அலட்சியப்படுத்தாதே. அலட்சியப்படுத்துகிறவர்களை ஒருபோதும் மன்னிக்காத. இப்போ எங்க வீட்டம்மா இங்க வந்திருக்காங்க. அவர்கள் வருத்தப்பட மாட்டார்கள். ஏன்னா எங்க அம்மா மாதிரி ஒரு நேர்மையான பெண்மணி உலகத்தில் இல்லவே இல்லை. இங்கதான் உட்கார்ந்துருக்கிறாரு. நான் உண்மையை சொன்னால் அவர்கள் வருந்த மாட்டார்கள். இந்த அம்மா நான் எப்படி திருமணம் பண்ணிக்கிட்டு தெரியுமா உங்களுக்கு?
சென்னையில் படிக்க முடியாமல் போய் வேலை கேட்டேன். என்னுடைய சொந்தக்காரர், இவங்க அப்பா வந்து எங்கள் சொந்தக்காரர். சரி, அவர்கிட்ட வேலை கட்டும் போது அவர் சொன்னார், எனக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க தம்பி, வேண்டான்னு. 56 பேர் அவங்க கடையில் வேலை செய்கிறான். வாழ்த்து அட்டை பண்ணுறவங்க, கிரீட்டிங் கார்ட்ஸ். வேலை இல்லைன்ட்டார். வேலை இல்லைன்னா நான் நினச்சேன், என்னடா நம்மளோட வேலை இல்லைன்ட்டு இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. சொந்தக்காரராக இருந்து கூட ஒரு வேலை தரலையே அப்படின்னு வருத்தம். ஊருக்கு போன்ட்டார். இந்த கடை பையன் ஒருத்தன் என்னை கூட்டிகிட்டு வந்தான். அவன்கிட்ட சொன்னேன், உன்னுடைய முதலாளிக்கு தேவையானவர்கள் கொத்தனார்கள், நான் கொத்தனார் அல்ல சிற்பி என்பதை காண்பிப்பேன்னு சொன்னேன். சத்தியமா சொன்னேன். அவரை பழி வாங்கறது முடிவு பண்ணேன். அவரை சொந்தக்காரர் பழி வாங்கன்னு முடிவு பண்ணி எனக்கு வேலை தர மாட்டேன்னு சொன்னாரா இல்லையா? அவருடைய மகளையே நான் திருமணம் பண்ணி கொண்டேன். அதான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, வாழ்க்கையே அதுதான். என்றைக்கெல்லாம் அவமானம் நிகழ்கிறதோ, என்றைக்கெல்லாம் உனக்கு இது ஆகாது, இது முடியாது, நடக்காது என்று மனிதர்கள் சொல்வார்களோ, அன்றைக்கு உள்ளத்திலே இளைஞர்களாக இருந்தாலும் எவராக இருந்தாலும் சபதமேற்றுக் கொள்ளுங்கள். இன்றைக்கு வெற்றி பெறாவிட்டாலும் என்றைக்காவது ஒரு நாள் வெற்றி பெறுவேன், வெற்றி பெறுகிற வரை உழைப்பேன், விடமாட்டேன் என்கிற அந்த நம்பிக்கையை வளர்த்துக் கொண்டால் அதுதான் நாளும் நலம் தரும் நல்ல பாடம். இது நெஞ்சத்தில் என்றைக்கும் வைத்துக் கொள்ள வேண்டும். சாதாரண காகித உரை இருக்கிறது, அதில் ஒட்டுகிறோமே கோந்து பிசின் என்று சொல்லி, இது எங்கிருந்து வந்தது? கண்டுபிடித்தவரார்? இதை கண்டுபிடித்தவன் தாமஸ் ஆல்வா எடிசன். நீங்கள் கண்டுபிடித்த அவனுடைய பொருளுக்கெல்லாம் பட்டியல் போடுகிறீர்களே தவிர ஒட்டுகிற கோந்தை கூட அவன் தான் கண்டுபிடித்தான். அதற்காக அவன் வெட்டி பார்த்த மரங்கள் 96. 96வது மரத்தில் இந்த கோந்து பிசின் வராவிட்டால் அவன் 97வது மரத்தை வெட்டி இருப்பான். ஆகவே வெற்றி பெற வேண்டும் என்றால் வெற்றி பெறுகிற வரை முயல வேண்டுமே தவிர முயன்றேன் வெற்றி பெறவில்லை என்பது அல்ல வாழ்க்கை. அந்த பாடம் தான் இன்றைக்கு நமக்கு வேண்டும். ஒரு கூட்டம் நடந்தது, திருமணம் வாழ்த்து, மாப்பிள்ளை பொண்ணு உட்கார்ந்துருக்காங்க. மாப்பிள்ளை பொண்ணு உட்கார்ந்துட்டு இருந்தா எனக்கு அந்த திருமணத்தில் வாழ்த்திட்டு அடுத்த திருமணத்துக்கு போனோம். ஒரு பேச்சாளர் பேசுறார். பேசினவர் என்ன பண்ணார், நான் இந்த மாப்பிள்ளை பெண்ணை வாழ்த்துகிறேன்னாரு. சரி, வாழ்த்திட்டார் போலுக்கு போகலான்னு பார்த்தா சொன்னார், வானம் நிலவும் போல இவர்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இருக்கலாம், ஆனால் அது பொருத்தமான உதாரணம் இல்லை. பொருத்தமான உதாரணம் இல்லாத ஏன் சொன்னாருன்னு தெரியல. எனக்கு கூட்டத்தில் கேட்க முடியாதுல்ல. வானம் நிலவும் போல என்று வாழ்த்தலாம் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் வானத்தில் நிலவு சில நாள் வருகிறது, சில நாள் வராமலே போகிறது. ஆகவே வந்தும் வராமல் போகிற நிலவை சொல்லி வாழ்த்த விரும்பவில்லை. மலரும் மனமும் போல என்று வாழ்த்தலாம், ஆனால் அது கூட பொருத்தமில்லை. எதுக்குடா இதை சொல்றான்னு பார்த்தா சொல்றான், மனம் இல்லாமலே சில மலர்கள் உண்டு, அதனால அதை சொல்லி வாழ்த்துவது பொருத்தமில்லை. நகமும் ஜதையும் போல என்று வாழ்த்தலாம். சில பேர் எதையும் வளர்க்க முடியாமல் நகத்தை வளர்க்கிறார்கள், அதில் அழுக்கு சேருகிறது, அப்பாலே வெட்டி விடுகிறார்கள், அது பொருத்தமான உதாரணம் இல்லை. வீணையும் இசையும் போல என்று சொல்லலாம், ஆனால் நரம்பை முறுக்கேற்றினால் ஒருவேளை இசை வரும், இல்லாவிட்டால் நரம்பு தெரித்து போகும், அது பொருத்தம் இல்லை. அப்படியே சொல்லிட்டே போறானே என்று பார்த்தா முன்னால் இருந்த ஒருத்தன் கூட வந்தவன் எழும்புனான். எழும்பி சொன்னா, நீர் வானும் நிலவும் போல மலரும் மனமும் போல வீணையும் இசையும் போல நகமும் ஜதையும் போலங்கிற, நானும் என் மனைவியும் போலன்னு ஏன் சொல்லல? நான் சொன்ன அவ வந்து ஏற்கனவே அடி வாங்கிட்டு இருக்கிறான். அந்த அம்மா வேற வந்து உட்கார்ந்து இருக்கு, இங்கேயே விழுந்துட போகுது. மனிதனுடைய வாழ்க்கை அவனுடைய பாடம் பெறுகிற வாழ்க்கை, பாடம் நடத்துகிற வாழ்க்கையாக இருக்கு. பாடம் நடத்துகிற வாழ்க்கை என்றால் அடுத்தவர்களை சொல்ல முடிகிறதே தவிர மேடையில ஏறி இந்த மணமக்களை நானும் என் மனைவியும் போல வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் என்று சொல்லத்தக்கவர் யார் இருக்கிறார்கள்? சொல்ல இயலவில்லை. அவனுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும்? அது ஒரே நாளில் அமைந்து விடுமா என்றால் ஒரே நாளில் அமையாது. ஆனால் அதற்கான முயற்சி காலந்தோறும் நடந்தாக வேண்டும். வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் நமக்கு பாடம் தான்.